Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பெங்களூரோட vlog வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு 3 days வெக்கேஷனுக்காக பெங்களூர் போயிருந்தோம். ஸோ நிறைய இடங்கள் இருக்கு வெக்கேஷனுக்காக, பட் அங்கே ஐக்கியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஐக்கியாக்காகவே வந்து ஒரு ட்ரிப் அடிக்கணும் அப்படின்றது தான் ஒரு பிளான். ப்ளஸ் இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட். அண்ட் இவ்ஸா அண்ட் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல். ஸோ ரொம்ப நல்லா இருக்க போது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த vlog மூலமா. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த vlog பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த vlogக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். Ivzu, say hi. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் இப்போது சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன், ட்ராவலிங் டு பெங்களூர். ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இப்போது இந்த ட்ராவலிங் வந்து கண்டிப்பாக 6 months உடைய ஜேர்னி இது. ஸோ ட்ராவலிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ட்ராவலிங் இருக்கும். ஸோ இந்த ட்ராவலிங்கில் என்னோடய வெயிட் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். 3 days ஸ்டே பெங்களூரில். ஸோ இந்த ட்ராவலிங்கில் நான் என்னெல்லாம் டயட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், எப்படிலாம் என்னோடய வெயிட்டை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6:40 ஆகுது, ஏர்லி மார்னிங். ஸோ எங்களால் வந்து இன்றைக்கி நல்லா வெயிட் செக் பண்ண முடியல. நான் கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து கிளம்பும்போது 4:30. ஸோ இன்றைக்கி நல்லா வெயிட் செக் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கோட வெயிட் நான் வந்து அட்டாச் பண்ணல இந்த வீடியோவில். இன்றைக்கி ஃபுல் டேயில் என்னென்னலாம் சாப்பிட்றேன்றதை வாங்க காமிச்சிடுறேன். அண்ட் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. இவ்ஸாக்கு வந்து பாட்டில் போட்டாச்சு, பால் குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மிதும் என் ஹஸ்பண்டும் வந்து நான் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க, லைக் ஜஸ்ட் வாக் போயிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த vlogல ஃபுட்டு மட்டும் இல்லை, நிறைய வெளில போகிறது அந்த மாதிரி நல்லாவே இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். அண்ட் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஜேர்னி. கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து அவங்களோட ஃபஸ்ட் ஜேர்னி எப்படி இருக்குதுன்னு இந்த ஜேர்னி நான் அட்டாச் பண்ணுறேன். அம்மா எப்படிலாம் வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த பையன் ஓரா வாயிடிக்கிறாங்க, வள 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 வளன்னு பேசுகிறான். இவ்ஸு நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறோம், ஆகாஷா ஏர். இவ்ஸா இருக்காங்க, நான் கேமராக்கு பின்னாடி இருக்கேன், என் ஹஸ்பண்ட் ஹமீத். ஸோ ஹமீத் அம்மாக்கும் இவ்ஸாக்கும் ஃபஸ்ட்டு ட்ராவல். ஹமீத் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஸோ எக்ஸைட்டடா ஹமீத்? 7th 8th டைம் போகலாம். 7th 8th டைம்லாம் இல்லை, 3rd டைம் 4th டைம் இருக்கும். ஸோ அம்மாக்கும் இவ்ஸாக்கும் ஃபஸ்ட்டு ட்ரிப் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர்போர்ட் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் நிறைய வேடிக்கைலாம் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்றதுனால. இவ்ஸா போர்டிங் பாஸ் வாங்கியாச்சா? போகலாமா? உள்ள போகலாமா? ஹாப்பி இவ்ஸா? இருங்க, இவ்ஸா ஹாப்பி? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டு போகணுன்னு நினைப்போம். இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்த ஒரு விஷயம், கூப்பிட்டு போகணும் அப்படின்றது. ஸோ இந்த வட்டம் வந்து அம்மா ஃப்ளைட்டில் உட்காந்தோன்னே நான் நிறைய ரியாக்ட் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க டேக் ஆஃப் அப்போ அப்படிலாம் நினச்சேன் நான். ஆனால் அவங்க வந்து ரொம்பலாம் ரியாக்ட் பண்ணலை, நார்மலாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் லைட்டாக தான் அந்த டர்புலன்ஸ் அப்போது, அந்த டேக் ஆஃப் அப்போது அந்த ஸ்பீட் எடுக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. மற்றபடி பெருசாலாம் அவங்க வந்து ரொம்ப பயப்படலாம் இல்லை. ஸோ நம்ம வீட்டில் பெரியவங்களை வந்து ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகும்போது நம்ம நிறைய யோசிப்போம், அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஜேர்னி வந்து கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி அவங்கள கூப்பிட்டு போனோம் அப்படின்னா அவங்களோட ஹாப்பினஸ் வேறு லெவலில் இருக்கும். நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த வட்டம். என்ன சாப்பிட்றீங்க மேம்?
ஸோ பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்லா அங்கே இருக்காங்க. அவங்க வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே போயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து பெருசாக விலாக் கேப்சர் பண்ணல, நிறைய பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து ரூம் போட்டிருந்தோம். பிரிகேட் ரோடில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலைல புஃபே, எவ்வளோ தான் புஃபேயில் வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாலும் நான் வெயிட் லாஸில் இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு கிடச்சது என்னமோ என் பிளேட்டை காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடிஞ்சது. ஏன்னா நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப வந்து இங்கே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி அதை திரும்ப வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும். இந்த தில் பசந்தெலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சோன்னு லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடிஞ்சது. நல்லா மனசார சாப்பிட முடியல. பட் பரவாயில்ல, வெயிட் லாஸ்க்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நானே என் மனசை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ புஃபேயில் 1000 அடுக்கி வச்சுருந்தாலும் நான் எடுத்தது என்னமோ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஸ்ப்ரவுட்டு, கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டோக்லா, அது ஸ்டீம்டு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நகெட்ஸ் இருந்தது. ஸோ 3 எடுத்துகிட்டு ஒரு கப் வந்து காஃபி எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டில். ஸோ இதுதான் என்னோடது. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேங்க. எல்லா மீலையும் நான் வந்து இதில் கவர் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு இதை எவ்வளோ தூரத்துக்கு என்னால் கவர் பண்ண முடியுமோ நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பர்சனல் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப் போயிருக்கோம். அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப நிறைய கேமராலே வச்சு சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்போயுமே வந்து நான் ஒரு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், அக்சசரிஸாக இருக்கட்டும், பெங்களூரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து லஞ்சுக்கு போகும்போது நாங்கள் சாப்பிட்டது வந்து நான் சாப்பிட்டது வந்து அப்படின்னு சொல்லலாம். நான் சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர், கேரட், இந்த மாதிரி சாலட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நிறைய தண்ணி குடித்தேன். அண்டு ஃபுட்ஸை எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ தான் கேப்சர் பண்ணியிருக்கேன் நான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம்டு ஃபுட்டு, இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன் நான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆயிலு, ஃப்ரைடு இந்த மாதிரி போகாமல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருந்தது பெங்களூரில். பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ஐக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் ஷாப்பிங் பண்ணேன். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவாக வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஐக்கியா ஷாப்பிங் என்னென்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஹால். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐக்கியாவுடைய ஷாப்பிங் என்னென்னலாம் இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். பெங்களூர் ஐக்கியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்து வந்து ஷாப்பிங் ஹாலாகவும் அப்லோட் பண்ணுறேன், என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க பெங்களூர் ஐக்கியா. நான் பொறுத்த வரைக்குமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்தது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த ஹோம் ரிலேட்டடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஐக்கியாவில் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சென்னையில் வந்து ஹோம் சென்டர் இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி கிளாஸஸ், மிரர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஐக்கியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ பக்கத்துலேயே வந்து பெங்களூர் வந்துச்சு. ஸோ பெங்களூரில் நம்ம போயிட்டு நம்ம வந்து ஷிப் பண்ணிக்கலாம். சென்னைக்கு நம்ம ஷிப் பண்ணிக்கலாம். ஷிப்மெண்ட் சார்ஜஸ் வந்து தனியாக வரும். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைதராபாத் ஐக்கியா போகும்போதும் இதை பார்த்து ஆசைப்பட்டேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வட்டமும் இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு வாட்டி இது ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த லைட் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னரில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், சிக்கன் அண்ட் தால் இது வந்து எடுத்துக்கிட்டேன். டே 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒண்டர்லா போயிருந்தோம். ஸோ ஒண்டர்லாவில் வந்து கேமராஸ் எதுவுமே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகலை. ஃபோன் எல்லாமே வந்து லாக்கர் ரூமில் வச்சுட்டு போயிட்டனால அங்கே வந்து நான் பெருசாக வந்து vlog எடுக்கலை. ஸோ என்னோடய டே 1, டே 2, டே 3 இப்படி தான் வந்து எனக்கு அங்கே போச்சு. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஹாலிடே. இங்கேருந்து தான் நல்லா வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியலை. அதனால தான் உங்களுக்கு அப்டேட் வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த வெயிட் லாஸ் வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குது எல்லாத்தையுமே செக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். அது வரைக்கும்